2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. வாழ்க்கை சொன்ன பேச்சை நீ கேளு, எல்லாம் உனக்கு ஆகும். இது போதும், அது போதும். அச்சச்சச்சோ, ஏதேதோ ஆயாச்சோ. அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா? ஆன போதிலும் வீடு கட்டு நீ. தினமும் ஒரு கிராமதான், டென்ஷன் தலைக்கேறுதா. தன்னன் தனிமையை கட்டி பாரு நீ. ஓ, இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும், ரெண்டும் பியூட்டிஃபுல் காம்போ. இன்பம் பாதிதான், துன்பம் பாதிதான். It's a wonderful rainbow. கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு, உனக்கில்லை பேஜாரு. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. இவளுக்கு ஏது இவ்வளவு பணம்? ஐயோ, இவர் சொல்ற மாதிரி இவ வீட்டுல திருடுறாளா? அவ என்ன சொன்னா? நீங்க சிரிக்கும் போது நீங்க சிரிக்கும் போது கன்னத்துல கியூட்டா குழி விழும் பாருங்க, அது அப்படியே. ஐயோ 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 ஐயோ. உட்காருங்க சார். காவ்யா, உட்காருங்க சார். உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசும் தகுதியும் கிடையாது. இருந்தாலும் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் காலேஜ் போகிற பொண்ணை கண்டிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது சார். பப்ளிக்கில் அசிங்கப்படுத்தினீங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்பு உங்கள் 2 பேருக்கும் உண்டாகும். கோவத்தில் கத்தி முடிச்ச பிறகு யோசிச்சோ வருத்தப்பட்டோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. கோவப்படுறதுக்கு முன்னால் இது சரியான ஒரு வாட்டி யோசிச்சிங்கன்னா இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் கோவத்தில் கத்துனதில் உங்கள் 2 பேருக்கும் தான் பாதிப்பு. உங்கள் பிபி ஏறிடும், அவங்களுக்கும் மன கஷ்டம். பின்ன என்ன சார், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. சின்ன வயசுலேருந்து அவள் கேட்டது மட்டும் இல்லை, கேட்காதையும் தேடி தேடி வாங்கி கொடுத்துருக்கேன். நான் சம்பாதிச்சதெல்லாம் அவளுக்கு தான் சார். அவளுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டதுன்னா அவளே எடுத்துக்கிட்டோன்னு அவளுக்கு எஸ்பி அக்கௌண்ட் வேற ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் இவள் ஊதாரித்தனமா ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் செலவழிக்கிறத பார்த்து தான் ஏடிஎம் கார்டை கேன்சல் பண்ணி பாஸ்புக்கையும் பிடிங்கி வச்சிட்டேன் சார். வீட்டிலேருந்து போயிட்டு வர பொண்ணுக்கு, காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு அப்படி என்ன சார் செலவு இருக்க முடியும்? ஆனால் எதுக்கு அப்படின்னு பேரண்ட்ஸு கேட்கக்கூடாது, அப்படி இந்த காலத்து பசங்க நினைக்கிறாங்க. ஆனால் பெற்றவங்க அப்படி விட்டுற முடியுமா சார்? சார், காலேஜில் படிக்கிற பசங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாகவே செலவு பண்ணுவாங்க. மற்றபடி காவ்யா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ஹால் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் பாஸ்புக் இல்லாமல் பணம் எடுக்க முடியாதுன்னு நான் தான் அனுப்பிச்சி விட்டேன். ஏதோ அவசர செலவாக இருந்திருக்கும். அப்படி தானே காவ்யா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட பேசலாமே. அவரும் உங்கள் மேலே அஃபெக்ஷனேட்டாக தான் இருக்காரு. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப் மட்டும்தான். எல்லாம் மனசு விட்டு பேசுனீங்கன்னா
எல்லாம் சரியாயிடும். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், பசங்க என்ன பண்ணாலுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறத கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. உங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிட்டதுக்கு ஐ எம் வெரி சாரி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? முரளி சார். முரளி, இந்த சின்ன வயசில் உங்கள் வே ஆஃப் டாக்கிங், உங்கள் அணுகுமுறை, உங்கள் மெச்சூரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ். தேங்க்யூ சார். காவியாவை பார்க்குறப்ப நல்லா அட்வைஸ் பண்ணுங்க. அப்பாக்கெல்லாம் பூதம் இல்லை, நாங்களும் மனுஷங்க தான் சார். நோ சார், ஷி லவ்ஸ் யூ லாட். உங்கள் மேலே அதிகமான மரியாதையும் மதிப்பும் வச்சுருக்காங்க. ஆனால் அதோடையும் சேர்ந்து கொஞ்சம் பயமும் இருக்குது. அதான். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வரேன். வாங்க. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். இட்ஸ் ஓகே. சூப்பர் மச்சி. சாரிக்கா, வந்து ரொம்ப நேரமாச்சா? வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரிக்கா. பரவாயில்லம்மா, வெளியில வெயிட் பண்ணியிருந்தாதான் சிரமமா இருக்கும். கோவில்ல சாமி கும்பிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சரி, பொண்ணு விஷயமா அண்ணன் கிட்ட பேசுனியா? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? இந்தாங்க, முதல்ல எங்க அண்ணன் ஜாதகத்தை பிடிங்க. அப்போ பொண்ணு வீட்ல இன்னைக்கே இதை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்லிடுறேன். எல்லாம் நல்லபடியா நடந்தா மேற்கொண்டு பேசுவோம். சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க அண்ணன் என்ன சொன்னாருன்னு கேட்டா? இங்க பாருங்க, எங்க அண்ணன் நான் சொன்ன மறுத்தே பேச மாட்டாரு. அதுவும் நான் சொன்னா அது சரியா இருக்கும்னு அப்படியே செஞ்சிருவாரு. நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ சொன்னா சரியாதாமா இருக்கும். மனசார சொல்ற. இப்போ உன் பேச்சு கேட்ட பிறகு பாதி கல்யாணம் நடந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம்க்கா. கோயில் நடைய சாத்திரத்துக்குள்ள நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீங்க கிளம்புங்க. நான் வரேன். மிஸ்டர் சிவா, என்ன நடக்குதுங்க? எதுவும் தப்பா நடக்கல மேடம். எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்றாங்க மேடம். எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல் மேடம். மிஸ்டர் சிவா, நீங்க இப்படி பேசுறதா இருந்தா பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏதாவது அமெச்சூர் டிராமா கிளப்ல ஜாயின் பண்ணிக்கோங்களேன். அங்கதான் இப்படி எல்லாம் பண்ணா சிரிப்பாங்க. ஓகே மேடம். ஆபீஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கிறது எல்லாரும் ஃபாலோ பண்றதுக்காக. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அத அடிக்கடி வயலேட் பண்றதுனால மத்த ஸ்டாஃப்ஸும் அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாமலே போயிடுவாங்க. மேடம், இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் லேட். முடிஞ்சா பர்மிஷன் கன்சிடர் பண்ணுங்க. முடியலன்னா ஹாஃப் அ டே லீவ் எழுதி கொடுத்து நாங்கள் சீட்டுக்கு போகிறோம். டைமுடைய வேல்யூ எனக்கும் தெரியும். உங்களோட ஆர்கியூ பண்ணி அந்த டைமை வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஓ, ஐ சி. அப்படி நீங்க இந்த டைமை மதிக்கிறவரா இருந்தா பேங்க்குக்கு வந்ததும் நேரா என் கேபினுக்கு வந்து இப்போ ஒரு ப்ரொபோசலை கொடுத்தீங்களே, அதை என்கிட்ட கொடுத்துட்டு நேரா உங்க டேபிளுக்கு போய் வேலையை ஆரம்பிச்சுக்க வேண்டியதானே? ஆனா நீங்க அப்படி பண்ணலையே. யாரோ 2 கஸ்டமர் சண்டை போடுறாங்கன்னா அதை சால்வ் பண்ண தானே போனீங்க. அப்போ நேரத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியலையோ? எல்லா ஸ்டாஃப்ஸும் இன்க்ளூடிங் அந்த கேஷியரே சைலண்டா இருக்கும்போது நீங்க எதுக்கு அந்த அப்பா பொண்ணு சண்டையில தலையிட்டீங்க? அப்படி என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அந்த கஸ்டமர் கிட்ட? அவங்க கிட்ட என்ன மேடம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? உள்ள வரும்போது அவங்க 2 பேரும் சத்தமா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர அதை தடுத்து நிறுத்துறதுக்கு யாரும் எந்த முயற்சியும் பண்ணல. அதனாலதான் நான் தலையிட வேண்டியதா போச்சு. மேடம், நான் சொன்ன மேடம், இவங்கிட்ட மேனேஜர் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்கன்னு சொன்ன மேடம். வேண்டாண்டா, தலையிட வேண்டாம். இவன் தான் தேவையில்லாம. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மேனேஜர் வரைக்கும் கொண்டு வர வேண்டான்னு தான் நான் இன்வால்வ் ஆக வேண்டியதா போச்சு. அவங்க 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்றது பெரிய தேச துரோகம்லாம் ஒன்றும் கிடையாது. மோரோவர் நம்ம இருக்கிறது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மேடம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வெறும் காசு கொடுக்கறது வாங்குறது மட்டும். ஹோல்ட் ஆன் மிஸ்டர் முரளி. ஹோல்ட் ஆன் மிஸ்டர் முரளி. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். உங்க ஜாப் ப்ரொஃபைல்ல கஸ்டமர் சண்டை போட்டா அதை சால்வ் பண்ணணும்னு எந்த கிளாஸும் இல்லையே. இந்த பேங்க பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு அடிக்கடி உங்ககிட்ட வந்து பேசுறா போறா. பாருங்க, இந்த பேங்க பொறுத்த வரைக்கும் எந்த கஸ்டமருக்கும் ஸ்பெஷல் பிரிவிலேஜ், ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடையாது. அப்படி கிளையன்ட்ஸ்ங்கற ரோல மீறி உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதையெல்லாம் இந்த பேங்க்ல வச்சு என்னால அனுமதிக்க முடியாது. அதான் அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, உங்களுக்கு சிஎல் அது இதுனால லீவ் இருக்குன்னு. அப்படி ஒரு லீவ போட்டு நீங்க பேங்க்குக்கு வெள்ளாதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னால இந்த பேங்க்ல டாலரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு நேரத்தோட வேல்யூ அவ்வளவு இருந்தா எனக்கு அதை விட அதிகமா இருக்கு.
லேட்டா வந்தது. நான் பெர்மிஷன் வந்து கன்சிடர் பண்றேன். நீங்க கேட்ட பெர்மிஷன் இந்த நிமிஷத்தோட ஓவர். யூ மே கோ. மிஸ்டர் சிவா. எஸ் மேடம். இங்க பாருங்க மிஸ்டர் சிவா, நீங்க இந்த முரளியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு உங்க பேரையும் வேலையும் கெடுத்துக்காதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் மேடம். சரி. ஆமா, இந்த முரளிக்கு அந்த பொண்ணு மேல அப்படி என்ன தனி இன்ட்ரெஸ்ட்? அது ஒண்ணு இல்ல மேடம். 3 தங்கச்சிங்களோட பிறந்தவன் முரளி. தங்கச்சிங்க கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான். பாசமலர் சிவாஜி மாதிரி. அதனால கேர்ள்ஸுங்களை யாராவது தப்பா பேசினாலோ மட்டம் தட்டி பேசினாலோ அவனுக்கு கோவம் வரும். அந்த பொண்ணுக்கு அவன் எந்த ஃபேவரும் பண்ணல மேடம். பாஸ்புக் இல்லாம பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன கொஞ்சம் சாஃப்டா சொன்னா மேடம். அதனாலதான் மேடம் அந்த பொண்ணு எதுவா இருந்தாலும் அவனை கன்சல்ட் பண்ணுது. ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு பேனா இல்லனா கூட அவன் டேபிளுக்கு போயிடுது மேடம். அவனும் ஹெல்ப் பண்றான். சரி சரி போங்க. லஞ்ச் ஆரே வந்துரும் போல இருக்கு. போங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, முரளி சார் எதாவது சொல்லி எங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டாரு. சோ ஸ்வீட் இல்ல? நீ அவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றியோன்னு தோணுதுடி. சேச்சா அப்படிலாம் இல்ல. ஏதோ ஆக்சிடென்டலா எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதை திருப்பி கொடுக்கலான்னு பார்த்தா என் விதி இப்படி ஆயிடுச்சு. நீ இப்போ என்னதான் பண்ண போற? நிறுத்து. டேய் என்னடா? டேய் காவியாடா, அந்த பக்கம் போ. ஹாய். போ போ. ஹலோ காவ்யா. ஹலோ. மறுபடியும் ரோட்லயே மீட் பண்றோம்ல? ஆமா, நீங்க எங்க? இல்ல, என் ஃப்ரெண்ட் சுடி தைக்க கொடுத்தா, அதான் சும்மா கம்பெனிக்கு தான் வந்தேன். நீங்க? நானும் முரளிக்கு கம்பெனி கொடுக்க தான் வந்தேன். பை தி வே உங்க ஃப்ரெண்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்லையே. ஓ சாரி, இவன் என் ஃப்ரெண்ட் அனு, அவர் முரளி, அது அவரோட ஃப்ரெண்ட் சிவா. நான் அக்கவுண்ட் வச்சிருக்க பேங்க்ல 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட முரளி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி காவ்யா, நான் கிளம்புறேன். நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம். பை. ஏய் முரளி, அவங்களே கிளம்பிட்டாங்கன்னா எனக்கு என்ன வேலை? மிஸ் அனு, நீங்க எந்த பக்கம் போறீங்க? பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். அங்க என் அண்ணன் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஓ சாரிங்க, நான் கிளம்புறேன். ஸோ சோ எங்க வீட்டுக்கு தான் போறீங்களா இல்ல வேற எங்கேயாவது? வீட்டுக்கு தான் போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெயிலுக்கு இதமா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? யா, வை நாட்? ஆனா இந்த தடவை நான் தான் பே பண்ணுவேன். இதுக்கு ஓகேனா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரி வாங்க. மா, லேட் ஆகும்னா பரவாயில்லம்மா, நான் காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஏய், ஆ, அடிக்கடி வெளியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. ஒழுங்கா வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. இங்க வா ஒரு நிமிஷம். ஐயோ. என்னம்மா? ஏதுடி உனக்கு அவ்வளவு பணம்? எந்த பணத்தை சொல்ற? ஏமா உளர்ற? நான் ஒண்ணும் வளரல. நான் பார்த்தேன். போன வாரம் காலேஜ்ல இருந்து நீ லேட்டா வந்தப்ப வாழைப்பழக்காரனுக்கு சில்லறை எடுத்து கொடுக்கறதுக்காக உன் பர்ஸை போய் திறந்தேன். அப்படியே பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். அதுல கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேல இருந்தது. ஏதுடி உனக்கு அவ்வளவு பணம்? எங்க இருந்து வந்தது? யாரு கொடுத்தா? என் பர்ஸ்ல பணம் இருக்கே இல்ல. நீ யார கேட்டு என் பர்ஸை திறந்து பார்த்த? உனக்கே அசிங்கமா இல்ல? என் பர்ஸ்ல 1000 விஷயம் இருக்கும். அம்மா அப்பாவா இருந்தா கூட எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுதா? இனிமே என் பர்ஸை திறந்து பாக்குற வேலை வச்சுக்கிட்டு அம்மானு கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். ஏய் இருடி, இப்படி சொன்னா நான் உன்னை விட்டுடுவேனா? அந்த பணத்தை பத்தின உண்மையை சொல்லல உங்க அப்பா கிட்டயே சொல்லிடுவேன். ஏற்கனவே நீ கெட்டு போயிட்ட, உன் நடவடிக்கை சரியில்லைன்னு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்ன சொன்ன? என்ன சொன்ன? யார கேட்டு பர்ஸ் எடுத்தனா? நான் யாரடி கேட்கணும்? எந்த பெரிய மனுஷிய கேட்கணும்? போனா போகுதுன்னு அந்த பணத்தை அதுலயே வச்சுட்டு வந்தேன். இல்ல அந்த பணத்தை காணணும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம உன்னை அலைய விட்டுருப்பேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த பணம் எங்க தெரிய வந்துச்சு? எங்க வந்துச்சு? ஏமா என்ன இப்படி கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ற? உன் பொண்ணு மேல உனக்கே நம்பிக்கை இல்லையாமா? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன எப்படிமா நம்புவாங்க? உன் பொண்ணு மேல உனக்கே நம்பிக்கை இல்லையாமா? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன எப்படிமா நம்புவாங்க? என் பர்ஸ்ல பணம் இருந்தா கூட என்ன தப்பா நினைக்க உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? நான் உன் பொண்ணுமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சரி விடு, நான் அவ்வளவு பணத்தை எதுக்கு வச்சிருந்தேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நான் காலேஜ்ல கல்ச்சுரல் செக்ரட்டரியா இருக்கேன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்லமா? என்கிட்ட எப்படி சொன்ன? சொல்லிருக்கேனேமா. இது வரைக்கும் எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் உன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கேனா? சத்தியமா சொல்றேமா, இந்த வாரம் என் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் செலவுக்காக காலேஜ்ல இருந்து 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் தானே கல்ச்சுரல் செக்ரட்டரி.
அந்த பணத்தை செலவு பண்ணி பில்ஸ் எல்லாம் நான் தான் சப்மிட் பண்ணணும். அந்த பணத்தை பார்த்துட்டு தான் நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா. போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேட்கற மாதிரி இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கியேமா. நீ காலேஜ் பக்கமே போனது இல்லம்மா. ஒருவேளை போயிருந்து ஏன் நிலைமை உனக்கு வந்திருந்தா, இப்படி உங்க அம்மா உனக்கு கேள்வி கேட்டிருந்தா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. நீ சந்தேகப்படுறது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா. நான் சாகுற வரைக்கும் எனக்கு இது மறக்காது. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே. ஏய், அதுக்கேண்டி இப்படி கண் கலங்குற? உன் மேல இருக்கிற அக்கறையில தானே இப்படி கேக்குறேன். அத புரிஞ்சுக்கோடி. நீ இல்லாதப்போ இந்த காலத்து பசங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு உங்க அப்பா சொல்றத கேக்குறப்போ என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுடி. என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் மனசு கடந்து தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தானடி தெரியும். மா, இதுவே அப்பா என்ன நிக்க வச்சு கேட்டிருந்தா நான் இப்படி ஷாக் ஆயிருக்க மாட்டேமா. அது யூசுவலா நடக்கிறதாமா. ஆனா நீ இப்ப என்ன கேட்ட பாரு, அதான் எனக்கு வலிக்குது. சரி 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 விடு. இனிமே நான் எதுவுமே கேட்கல, போதுமா? மா, நான் கோவத்துல சொன்னதை நீயும் மறந்துருமா. பின்னாடி இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்ண கூடாது என்ன? சரி சரி, நான் கிளம்புறேன். ஏய், இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிந்தா. சரி, நான் கிளம்புறேன். காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. எதுக்காக பணத்தை எடுத்த? முரளி பணம் கொடுத்தது இவருக்கு எப்படி தெரியும்? அம்மா ஏதாவது உளறி இருப்பாங்களோ? இவருக்கு எப்படி தெரியும்? நான் ஏதாவது தூக்கத்துல வளரிட்டேனா? முருகா, சொல்லலாமா வேணாமான்னு மாறி மாறி குழப்பன. இப்ப மாட்டி விட்டுட்டியே. என்ன பதிலே காணும்? உனக்கு எதுக்கு அந்த பணம்? என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? இப்ப செமஸ்டர் ஃபீஸ் கட்டுற டைம் கூட இல்லையே. எதுக்கு 1000 ரூபாய் பணத்தை எடுத்த? நல்ல வேலை அந்த 5000 ரூபாய் தெரியல போல இருக்கு. கமான் செல்வி, எனக்கு தெரியாம எதுக்கு 1000 ரூபாய் பணத்தை எடுத்த? அதுவாப்பா, நீங்க தானப்பா சேரிட்டிக்கு பணம் கட்ட சொன்னீங்க. எந்த சேரிட்டி? அதுவாப்பா, பேர் தெரியல, கிளப் பணம் இருக்குன்னு சொன்ன, கட்டிடு அப்புறமா தரேன்னு சொன்னீங்களே. எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. ப்ராமிஸாப்பா, உங்களுக்கு 1008 டென்ஷன், அதனால நீங்க மறந்துருப்பீங்க. இட்ஸ் ஓகேப்பா, எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேப்பா. பை மா. உன் பொண்ணு பணம் திருட ஆரம்பிச்சிருக்கா, பாத்துக்கோ. எனக்கு டிஃபன் எடுத்து வை, வா. அவ பர்ஸ்ல இருந்த பணத்தை பத்தி சொல்லலாமா வேண்டாமா? ஐயோ, இது எங்க போய் முடியும்னு தெரியலையே. ஓகே. சூடா இருக்கு. ஹலோ ஹலோ அண்ணா, நான் சந்தியா பேசுறேன். சந்தியா, சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனா? 2 தடவை ஃபோன் பண்ண, நீ எடுக்கவே இல்ல. அதான் நீ நல்லா இருக்கேல்ல? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நல்லா இருக்கேன். கிச்சன்ல வேலையா இருக்கேன், அதான் எடுக்க முடியல. சமையல் பண்றியாண்ணா? ஆமாம்மா, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அதான் இன்னைக்கு கொஞ்சம் நானே ட்ரை பண்ணலான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னண்ணா பண்ற? பெருசா ஒண்ணு இல்லம்மா, மிளகு ரசம் வச்சிருக்கேன். சாதம் வைக்கலான்னு இப்பதான் உழ வச்சிருக்கேன். ரசம் கொதிச்சிட்டு இருக்கு. நானே உனக்கு போன் அடிக்கலான்னு தான் நினைச்சேன். ஆமா, இந்த குக்கர் எத்தனை விசில் அடிக்கணும்? ஹலோ சந்தியா. அண்ணா, என்னம்மா? நான் தப்பு பண்ணிட்டேனா? உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பண்ணிருக்கணும். நீ தனியா கஷ்டப்படுறத பார்த்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. என்னம்மா இது? நான் என்ன எல்போர்ட் மாடிக்கிட்டா இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? நீங்க தான் எல்லாத்தையும் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களே. கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம், டச்சு விட்டு போச்சுல்ல, அதான். குக்கர் எத்தனை விசில்னு சொல்லவே இல்லையே. 3 விசில்னா அப்பதான் சாதம் பல பலன்னு இருக்கும். அதுக்கு மேல விட்டுறாத, சாதம் குழஞ்சிடும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அங்க என்ன ஸ்பெஷல்? மாப்பிள்ள ஆபீஸ் போக ரெடி ஆயிட்டு இருக்காரா? ஆமா, காலையில என்ன ஃபோன் பண்ணிட்ட? என் அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு எந்த டைமா இருந்தா என்ன, நான் எப்ப வேணாலும் பேசுவேன். பேசுமா, பேசு. யார் பேச வேணாம்னு சொன்னாங்க? இல்லண்ண,
காலையில எழுந்ததுல இருந்து ஓ ஞாபகமாவே இருக்கு. அதான். அப்புறம் லஞ்சுக்கு இங்க வாயே. உனக்கு பிடிச்ச சின்ன வெங்காய சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் செஞ்சிருக்கேன். வாண்ணா ப்ளீஸ். நீ வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ண்ணா. கண்டிப்பா வரேம்மா. ஆனா இன்னைக்கு இல்ல, சண்டே மாதிரி வரேன். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நானும் உருளைக்கிழங்கு பொடி மாசு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அப்ப அது வரலையா? ரொம்ப விட்டனா கருகிடும்னா. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? நான் இங்க சமைச்சு கேரியர்ல போட்டு பேங்க்குக்கு அனுப்பி விடவா? இல்லம்மா, நானே வரேன். என்ன போய் நீ இல்ல, முதல்ல அவர் ஆபீஸ் அனுப்புற வழியை பாரு. ஓகேவா? சரிண்ணா. ஆ